Hi friends, வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது. ஸோ நம்மளோட கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸை பண்ணுவோம்ல, கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணிப்போம்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாண்டா கிளாஸோட வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு 2.5 mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இதை விட குட்டியாக வேணும்னா 2 mmல ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். செயின்ஸு ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டதுக்கப்புறமா 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 செயினுங்கிறது ஒரு டபுள் க்ரோஷெட்டுங்க. த்ரீ செயின் போட்டுட்டேன். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ நான் இன்னும் 3 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளே போடுறேங்க. ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். இப்போ தேர்ட் ஒன். மொத்தம் 4 டபுள் க்ரோஷெட்டுங்க, அந்த 3 செயினையும் சேர்த்து. இப்போ 4 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறமா 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு திருப்பி அகைன் மறுபடியும் ஒருக்கா 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. மொத்தம் 3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணணுங்க. 4 டபுள் க்ரோஷெட் போடுறேன். நாலு டபுள் க்ரோஷெட் போட்டேன். மறுபடியும் ஒரு 3 செயின் போட்டு 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. மொத்தம் 3 தடவை 4 டபுள் க்ரோஷெட் வரணும். அதுக்கப்புறம் 3 ஸ்பேஸ் இருக்கணுங்க. அந்த 3 செயின் போடுறோம்ல, அதுதான் ஸ்பேஸு. இப்போ அந்த 3ஆவது வாட்டி போடுற 4 டபுள் க்ரோஷெட் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 3 வாட்டி போட்டாச்சா. 3 செயின் போட்டுட்டு தாங்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 செயின் போட்டிருப்போம் தெரியுமா, அதில் தேர்டு செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தாங்க. இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். இப்போ 3 செயின் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 செயின் போட்ட ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸில் தாங்க நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒன் 2 3 4 4 போட்டுட்டேன். 4 போட்டதுக்கப்புறமா 3 செயின் போட்டு திருப்பி அதே ஸ்பேஸில் இன்னொரு 4 டபுள் க்ரோஷெட்டும் போட்டுக்கோங்க. 1 2 3 4 போட்டுட்டேன். இப்போ திருப்பி ஒரு 3 செயின் போட்டு அடுத்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணுங்க. அதாவது அடுத்த செயின் ஸ்பேஸில். நாலு டபுள் க்ரோஷெட்டு. நாலு டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் 3 செயின் போட்டு 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் உங்களுக்கு செயின் ஸ்பேஸ் மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த 3 செயின் போட்டதுமே ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சு ஏதாவது மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்டிச் மார்க்கர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் இருந்தால் கூட அதை வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள். எதுக்குன்னா அந்த ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ணிடக்கூடாது. அதுவும் செயின் ஸ்பேஸ் மாதிரியே தெரியுங்க. அதுக்காக தான்
இப்போ இதில் 4 டபுள் க்ரோஷெட் போட்டோமா, திருப்பி 3 செயின் போட்டு அதே ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ 4 டபுள் க்ரோஷெட்டும் போட்டேன். திருப்பி 3 செயின் போட்டுட்டு அடுத்த செயின் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 4 டபுள் க்ரோஷெட் போடணும். 3 செயின் போட்டு ஆல்ரெடி நம்ம 3 செயின் போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ 3 தான் போடணுங்க. அதுக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். ஷேப்பும் கரெக்டாக வருங்க. ஃபஸ்ட்டு நான் 4 டபுள் க்ரோஷெட் இந்த செயின் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போட்டுக்கிறேன். நாலு டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் 3 செயின் போட்டுட்டு 3 டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 செயின் போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். அது கரெக்டாக இந்த ஸ்பேஸுக்கு நேரம் தாங்க அந்த 3 செயின்ஸ் இருக்கும். அதனால தான் 3 டபுள் க்ரோஷெட் மட்டும் நான் வந்து போடுறேன். போட்டதுக்கப்புறமா இந்த சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக போட்டிருக்க டபுள் க்ரோஷெட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ட் ரவுண்டு மறுபடியும் ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, செயின் ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் 3 செயின் 4 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது போடுறேன். 3 4 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறமா கார்னருங்கிறதுனால 3 செயின் போட்டு 4 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இந்த 3 செயின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டாக போட்டது. அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது செயின் ஸ்பேஸ் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்புங்க. அதுக்காக தான் மார்க் பண்ணுறோம். இப்போ 3 செயின் போட்டுட்டு அதே ஸ்பேஸில் இதுக்கு முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ்லையே 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ 4 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் ஒரே ஒரு டைம் தான் பண்ணணும். அதாவது 4 டபுள் க்ரோஷெட் ஒரு டைம் தாங்க போடணும். 3 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கோங்க. கார்னரில் வரும்போது தாங்க இந்த மாதிரி 4 டபுள் க்ரோஷெட் 3 செயின் 4 டபுள் க்ரோஷெட் பண்ணணும். இது சென்டரில் வர்றதுனால 4 டபுள் க்ரோஷெட் மட்டும் பண்ணினா போதும். போட்டுட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 3 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில், அதாவது இது வந்து கார்னர், அதனால் 4 டபுள் க்ரோஷெட் 3 செயின் 4 டபுள் க்ரோஷெட். நாலு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ 3 செயின் போட்டு அதே ஸ்பேஸில் இன்னொரு 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் மட்டும் தாங்க போடணும். இப்போ அடுத்த கார்னர் வந்துருச்சு. ஸோ 3 செயின் போட்டுட்டு 4 டபுள் க்ரோஷெட் 3 செயின் 4 டபுள் க்ரோஷெட். இந்த ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் 3 செயின் 4 டபுள் க்ரோஷெட்.
ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணுங்க. இதில் ஆல்ரெடி 3 செயின் போட்டோமா, ஸோ அந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல், கரெக்டாக? ஸோ நான் அந்த 2 இதுக்கும் நடுவில் இருக்குல்ல, நான் இப்போ கை வச்சு காமிச்சேன்ல, அங்கே 3 டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டால் போதுங்க. மூணு டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டால் போதும். ஒன்று, 2, 3. இப்போது அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த 3 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் போட்ட இது இருக்கும்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4th ரவுண்டு பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்லேயும் ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா 2 டபுள் க்ரோஷெட் செயின் இருக்கும், அதை 2ஐயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸில் போயிட்டு 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. நாலு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு செயின் போட்டுட்டு அதே ஸ்பேஸில் திரும்பவும் 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செயின் இருக்கும், அந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. நாலு டபுள் க்ரோஷெட் போட்டேன். அதே மாதிரி ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 செயின் இருக்கும், அந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. நாலு போட்டுட்டேன். இப்போது அதே மாதிரி ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ கார்னர் வந்துடுச்சு. கார்னரில் வரும்போது என்ன பண்ணணும், 4 டபுள் க்ரோஷெட், 3 செயின், 4 டபுள் க்ரோஷெட் போடணும். நம்ம கீழே கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு செயின் தான் போட்டிருப்போம். ஸோ அதனால் என் கூடையே சேர்ந்து நீங்களும் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஷேப் மாறிடும். இப்போ 3 செயின் போட்டுட்டு திருப்பி அதே ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஸ்பேஸில் 4 போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 செயினுக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கார்னர், இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா 4 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின் 4 டபுள் க்ரோஷெட். எதுக்கு இங்கே ஒரு செயின் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ட்ரீயோட அடிப்பகுதியில் கீழே வர 2 கார்னர்லேயுமே 4 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின் 4 டபுள் க்ரோஷெட் வரும்.
மேலே இருக்க கார்னரில் மட்டும்தாங்க 3 செயின் ஸ்பேஸ் வரும். இங்கே இந்த ஒரு செயின் மட்டும்தான் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு திருப்பி நான் அதே ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். க்ரீன் கலர் இதோட முடியுது, அதனால் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து வந்து இந்த கீழே இருக்க ப்ரௌன் கலர் பார்ட் பண்ணலாம். இப்போ ப்ரௌன் கலரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதுக்கு அடுத்த செயினில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹூக்கை கொடுத்துட்டு யானை இந்த பக்கம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் 6 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்ஸில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட், மொத்தம் 6 டபுள் க்ரோஷெட். இந்த 3 செயினையும் சேர்த்தா 7 டபுள் க்ரோஷெட் நமக்கு வரும். 1 2 3 4 5 கடைசி 1 6. இப்போ 6 போட்டதுக்கப்புறமா செகண்ட் ரோ பண்ண போகிறோம். அதாவது 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. 1 2 3. இப்போ இந்த 3 செயின் போட்டது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காகவா? அப்போ அந்த 3 செயினுக்கு அப்புறம் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். 2வது டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த ரவுண்ட்லேயும் 7 டபுள் க்ரோஷெட் தாங்க இருக்கும். இந்த பக்கம் வரும்போது எங்கே டபுள் க்ரோஷெட் போடணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா ஸ்டார்ட் பண்ணும்போது, அதில் ஒரு 3வது செயின் இருக்குல்ல, அந்த செயினில் தான் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த இருக்குல்ல 3வது செயின், அதில் உள்ளதில் தாங்க நம்ம வந்து போடணும். ஏழு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரோ வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேன். அதுக்காக நான் ஒரே ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் ஃபஸ்ட் அந்த செயினுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். மொத்தம் 5 சிங்கிள் க்ரோஷெட் தாங்க போடணும். 2 போட்டிருக்கேன், 3வது போடுறேன். 4 5. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் சிங்கிள் க்ரோஷெட் போடுறதுக்கு. அதில் போடாமல் செயின் ஒன்றே ஒன்று போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும்னா, முந்தின ரவுண்டில் ஒரு 2 செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, 3 செயின், அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க யான்ஸ் எல்லாம் உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நான் இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு பெட்டல் ஃபார்ம் பண்ணணுன்னா 2 செயின், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட், 2 செயின், இதாங்க பேட்டர்ன். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு திருப்ப 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த சென்டரில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு பெட்டல் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னும் 4 பெட்டல் பண்ணுறேன். மொத்தம் 5 பெட்டல் வர்ற மாதிரி 2 செயின் போட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். போட்டதுக்கப்புறமா மறுபடியும் 2 செயின் போட்டு அந்த சென்டரில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பெட்டல் வந்து ஃபினிஷ் ஆகுங்க. இப்போ 2 பெட்டல் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் 3 பண்ணிக்கலாம்.
2 செயின், ஒரு half double crochet, then again 2 செயின், slip stitch in the center. நாலாவது பெட்டல் பண்ணுறேன். 3 பெட்டல் பண்ணிட்டேன். இப்போ நாலாவது பெட்டல் பண்ணுறேன். இப்போ கடைசி பெட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பெட்டலும் போட்டாச்சு. அதனால் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மேஜிக் சர்க்கிளோட யான் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி யான், அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த சென்டர் ரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த ஃப்ளவரை வந்துட்டு அந்த டாப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.